Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். Hello students, I am Dr. Damim Ansari. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ECG தான் பார்க்க போகிறோம். ECGனா எலக்ட்ரோகார்டியோகிராம். இந்த ECGயை நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ECG மிஷின். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ECGயோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ECG பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃபிக் கிரிட், அதாவது ECG பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பேப்பரில் உள்ள டியூரேஷன், ஆம்ப்ளிடியூட், அதுக்கப்புறம் அந்த பேப்பரோட ஸ்பீடு, இது மூணையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ECG லீட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ECG லீட்ஸில் பார்த்திங்கன்னா பைபோலார் லீட்ஸ், யூனிபோலார் லீட்ஸ்னு டோட்டலாக 2 லீட்ஸ் இருக்குது. இந்த 2 லீட்ஸை பற்றியுமே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வேவ்ஸ் ஆஃப் நார்மல் ECG பார்க்க போகிறோம். ECGயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 வேவ்ஸ் இருக்குது. P வேவ், QRX காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் T வேவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா U வேவ். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வல்ஸ் அண்டு செக்மெண்ட்ஸ் ஆஃப் ECG. ECGயில் பார்த்திங்கன்னா PR இன்டர்வல், QT இன்டர்வல், ST செக்மெண்ட், அதுக்கப்புறம் RR இன்டர்வல். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். எலக்ட்ரோகார்டியோகிராஃபி இஸ் த மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் ஆன் எலக்ட்ரோகார்டியோகிராம். அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராஃபினா எலக்ட்ரோகார்டியோகிராமை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. வித் ஹெல்ப் ஆஃப் த மிஷின் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். எதோட ஹெல்ப்பில் பண்ணுறோம் அந்த மிஷின்? ECG மிஷினா எலக்ட்ரோகார்டியோகிராஃப். அந்த மிஷினோட ஹெல்ப்பில் எலக்ட்ரோகார்டியோகிராமை ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நேம் தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோகார்டியோகிராம்னா என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரோகார்டியோகிராம் இஸ் எ கிராஃபிக் ரெக்கார்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் தட் ஆக்கூர் வித்தின் த ஹார்ட் டியூரிங் த கார்டியாக் சைக்கிள். அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம்னா நம்ம ஹார்ட்டில் நடக்கிற எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை கிராஃபாக ரெக்கார்ட் பண்ணோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த கார்டியாக் சைக்கிள் அப்போ நம்ம ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதை கிராஃபாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நேமு தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராமை ECGன்னு சொல்லுவோம். அனதர் நேமு EKGன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ECG பார்ப்போம். ECG பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட ரேட்டை கண்டுபிடிக்க உதவுது. அதுக்கப்புறம் ஹார்ட்டோட ரிதமையும் கண்டுபிடிக்க உதவுது. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் கண்டிக்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டிக்ஷனில் எதுவும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதான்னு கண்டுபிடிக்க உதவுது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பூர் பிளட் ஃப்ளோ டு ஹார்ட் மசில். அதாவது நம்ம ஹார்ட் மசிலில் அந்த பிளட் ஃப்ளோ ஆகும்ல, அது பார்த்திங்கன்னா பூராக ஃப்ளோ ஆகும்னா அந்த டிசீஸுக்கு பேர் இஸ்சிமியா. அந்த இஸ்சிமியா இருக்கான்னு கண்டுபிடிக்க உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஐனா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிக்க இந்த ECG உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், கொரோனரி ஆர்டரியில் ஏற்படுற டிசீஸை ஃபைன் பண்ண இந்த ECG உதவுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் த ஹார்ட் சேம்பர்ஸு. ஹைப்போட்ரோபினா ஹார்ட் சேம்பர்ஸ் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அதோட மசில் அதிகமாக திக்காகும். அதுதான் ஹைப்பர்ட்ரோபிம்போம். இந்த மாதிரி ஹார்ட் சேம்பர்ஸில் ஹைப்பர்ட்ரோபி ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்க இந்த ECG உதவுது. தென் நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோகார்டியோகிராஃபிக் கிரிட்னா என்னென்னு பார்ப்போம். The paper that is used for recording ECG is called ECG paper. அந்த ECG ரெக்கார்ட் பண்ண ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ECG பேப்பர்னு சொல்லுவோம். ECG machine amplifies the electrical signals produced from the heart and records the signals on a moving ECG paper. அதாவது நம்ம ஹார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ECG பேப்பர் ரெக்கார்ட் பண்ணும். மூவிங் ECG பேப்பர், அதாவது இந்த ECG பேப்பர் மூவ் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ரெக்கார்ட் ஆகும். எலக்ட்ரோகார்டியோகிராஃபிக் கிரிட் ரெஃபர்ஸ் டு த மார்க்கிங்ஸ் லைன்ஸ் ஆன் ECG பேப்பர். எலக்ட்ரோகார்டியோகிராஃபிக் கிரிட்னா ECG பேப்பரில் உள்ள அந்த மார்க்கிங் லைன்ஸை தான் எலக்ட்ரோகார்டியோகிராஃபிக் கிரிட்னு சொல்லுவோம். ECG பேப்பர் ஹேஸ் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் லைன்ஸ். ECG பேப்பரில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு லைன் இருக்கும். அந்த ECG பேப்பரில் பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் இருக்கும். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு 5 ஸ்மால் பாக்ஸு சேர்ந்து ஒரு லார்ஜ் பாக்ஸாக இருக்கும். அதோட சைஸு பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டர்.
இசிஜி பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் பேப்பராக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் பாக்ஸ் வந்து 5 பாக்ஸ் இருக்கும். ஹரிசாண்டலாக 5 பாக்ஸ் இருக்கும். வெர்டிக்கலாக வந்து 5 பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்காக வந்து ஒரு கோடு போகும் பாருங்கள். ஹரிசாண்டலாக ஒரு கோடு வரும். அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கலாக வந்து ஒரு கோடு போகும். இந்த திக்காக வர்ற கோடு தான் அந்த பாக்ஸோட இண்டு. 5 இந்த திக்காக உள்ள கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 ஸ்மால் பாக்ஸ் வந்து இருக்கும். ஹரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மால் பாக்ஸு மற்றும் இந்த லார்ஜ் பாக்ஸோட டியூரேஷன் மற்றும் ஆம்ப்ளிடியூட் பார்ப்போம். தென் இந்த ஸ்மால் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.04 செகண்ட். ஹரிசாண்டலாக உள்ளது வந்து டியூரேஷன், வெர்டிக்கலாக உள்ளது வந்து ஆம்ப்ளிடியூட். தென் இந்த ஸ்மால் பாக்ஸோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா 0.1 மில்லி வோல்ட் மீட்டர். தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லி மீட்டர். ஒரு ஸ்மால் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.04 செகண்ட். இதே ஒரு லார்ஜ் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 0.20 செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 லார்ஜ் பாக்ஸ் வந்து தேவைப்படுது. 5 லார்ஜ் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். அதே ஒரு லார்ஜ் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.20 செகண்டு. ஒரு ஸ்மால் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 0.04 செகண்ட். தென் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். 1 மில்லிமீட்டர்னா 0.04 செகண்ட். இதே 5 மில்லிமீட்டர்னா 0.20 செகண்ட். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.04 செகண்ட். அதே ஒரு லார்ஜ் பாக்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.20 செகண்ட். ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கலாக ஒய் ஆக்சிஸில் இருக்கும். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.1 மில்லி வோல்ட் மீட்டர். 5 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.5 மில்லி வோல்ட் மீட்டர். அதாவது அந்த ஸ்மால் பாக்ஸோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா 0.1 மில்லி வோல்ட் மீட்டர். இதே அந்த லார்ஜ் பாக்ஸோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா 0.5 மில்லி வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த பேப்பர் பார்ப்போம். அதாவது அந்த பேப்பரோட ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். மூமெண்ட் ஆஃப் பேப்பர் த்ரோ த மிஷின் கேன் பி அட்ஜஸ்ட் பை 2 ஸ்பீட்ஸ். One is 25 millimeter per second and another is 15 millimeter per second. அதாவது அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பீடாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 25 மில்லிமீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து 25 மில்லிமீட்டர் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அனதர் பார்த்தீங்கன்னா வந்து பெர் செகண்டுக்கு வந்து 15 மில்லிமீட்டர் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து 25 மில்லிமீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து 25 மில்லிமீட்டர் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே ஒரு ஹார்ட்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிறீங்களேன், அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்டோட ரேட் வந்து வெரி ஹை, ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து 50 மில்லிமீட்டர் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இசிஜி லீட்ஸ் பார்ப்போம். ECG is recorded by placing series of electrodes on the surface of the body. These electrodes are called ECG leads and are connected to the ECG machine. ECG leadsனா நம்ம பாடியில் ECGயை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பாடிக்கு மேலே வந்து சீரியஸாக வந்து எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரோட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ECG மிஷினோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸை தான் வந்து நம்ம ECG லீட்ஸ்னு சொல்லுவோம். தென் எலக்ட்ரோட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஆன் த லிம்ஸு. எலக்ட்ரோட்ஸ் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கை காலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆஸ்வெலி ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம் அண்டு லெஃப்ட் லெக் ஆர் சூசன். நம்ம கை காலில் வந்து ரைட் ஹேண்டை சூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்டை சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு லெக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. Hat is said to be in the center of an imaginary equilateral triangle drawn by the connecting these roots of these 3 limbs. இந்த 3 லிம்ஸில் வந்து அந்த எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை இமேஜினரி பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து வரும். இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஈந்தோவன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லீட்ஸை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜினரி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கு அனதர் நேம் பார்த்திங்கன்னா வந்து ஈந்தோவன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ECG பார்த்திங்கன்னா வந்து 12 லீட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த லீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க.
பைபோலார் லீட்ஸ், யூனிபோலார் லீட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பைபோலார் லீட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பைபோலார் limb leads are otherwise known as standard limb leads. பைபோலார் limb leadsனால் another name பார்த்தீங்கன்னா வந்து standard limb leadsனு சொல்லுவோம். Two limbs are connected to obtain these leads and both the electrodes are active recording electrodes. பைபோலார் limb leadsல பார்த்தீங்கன்னா வந்து 2 limbஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 limbஸில் உள்ள எலக்ட்ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், அனதர் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். அதாவது பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் ஒரே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, வேறு வேறு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பைபோலார் limb leads பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் இருக்குது. limb lead 1, limb lead 2, limb lead 3. லீடு 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஆர்மையும் லெஃப்ட் ஆர்மையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து இருக்கும், லெஃப்ட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இருக்கும். தென் லீடு 2னா என்னென்னு பார்ப்போம். லீடு 2ல் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஆர்மையும் லெஃப்ட் லெக்கையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், லெஃப்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இருக்கும். தென் லீடு 3 வந்து பார்க்கலாம். லீடு 3ல் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஆர்மையும் லெஃப்ட் லெக்கையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், லெஃப்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த 3 லீடையுமே வந்து டயக்ராமாக வந்து பார்க்குறோம். லீடு 1ல் பாருங்கள், பாசிட்டிவ் வந்து லெஃப்ட் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் பாருங்கள் ரைட் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே லீடு 2வை பாருங்கள், பாசிட்டிவ் வந்து லெஃப்ட் லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் பாருங்கள் ரைட் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தென் லீடு 3 பாருங்கள், பாசிட்டிவ் வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதே போல் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கனெக்ஷனை நீங்கள் இமேஜினரி பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து வரும். இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஈந்தோவன் ட்ரையாங்கிள். இதை நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு யூனிபோலார் லீட்ஸ் பார்ப்போம். யூனிபோலார் லீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோடு வந்து ஆக்டிவாக இருக்கும், அனதர் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடாக இருக்கும். ஆக்டிவ் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக வந்து ஒர்க் பண்ணும், இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவாக வந்து ஒர்க் பண்ணும். யூனிபோலார் லீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. யூனிபோலார் limb leads, யூனிபோலார் செஸ்ட் லீட்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம யூனிபோலார் limb leads பற்றி பார்க்கலாம். யூனிபோலார் limb leadsக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா அக்மெண்டடு limb leads ஆர் அக்மெண்டடு வோல்டேஜ் லீட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்டிவ் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா 1 லிம்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து அதர் 2 லிம்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் த்ரோ எ ரெசிஸ்டன்ஸ் வழியாக. யூனிபோலார் லிம்ஸ் ஆர் 3 டைப்ஸு. யூனிபோலார் லிம்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து பிரிப்போம். ஏவிஆர் லீட், ஏவிஎல் லீட், ஏவிஎஃப் லீடு. ஃபஸ்ட்டு நம்ம ஏவிஆர் லீடுன்னா என்னென்னு பார்ப்போம். ஏவிஆர் மீன்ஸ் அக்மெண்டடு வெக்டார் ரைட். ஏவிஆர்னா அக்மெண்டடு வெக்டார் ரைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஏவிஆர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலக்ட்ரோடு வந்து ரைட் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஆர்ம்லையும் லெஃப்ட் லெக்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தென் ஏவிஎல் லீடுனா பார்ப்போம். ஏவிஎல் மீன்ஸ் அக்மெண்டடு வெக்டார் லெஃப்ட். ஏவிஎல் லீடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலக்ட்ரோடு வந்து லெஃப்ட் ஆர்மில் கனெக்ட் ஆகிருக்கும், இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம்லையும் லெஃப்ட் லெக்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தென் ஏவிஎஃப்னா என்னென்னு பார்ப்போம். ஏவிஎஃப்னா அக்மெண்டடு வெக்டார் ஃபுட்டு. இந்த ஏவிஎஃப் லீடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலக்ட்ரோடு வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் த 2 அப்பர் லிம்ஸ், அதாவது ரைட் ஆர்ம்லையும் லெஃப்ட் ஆர்ம்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிபோலார் limb leads, அதாவது அக்மெண்டடு limb leadsன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஏவிஆர் பார்ப்போம். ஏவிஆர் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹார்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தென் இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் லெக்லையும் லெஃப்ட் ஆர்ம்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏவிஎல் பார்ப்போம். ஏவிஎல்லில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு வந்து லெஃப்ட் ஆர்மில் கனெக்ட் ஆகிருக்கும், பேலன்ஸ் இருக்கிற அந்த இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம்லையும் லெஃப்ட் லெக்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
தென் ஏவிஎஃப் பார்ப்போம். பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தென் பேலன்ஸ் இருக்கிற 2 இன்டிஃப்ரெண்ட்டு எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா வந்து போத் அப்பர் லிம்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் ஆர்ம்லையும் லெஃப்ட் ஆர்ம்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிபோலார் செஸ்ட் லீட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். செஸ்ட் லீட்ஸுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா வி லீட்ஸ் ஆர் ப்ரீகார்டியல் செஸ்ட் லீட்ஸ்னு சொல்லுவோம். இதில் உள்ள இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா 3 லிம்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். லெஃப்ட் ஆர்ம், லெஃப்ட் லெக் அண்டு ரைட் ஆர்ம். இது பார்த்தீங்கன்னா வந்து 5000 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்டிவ் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வந்து 6 பாயிண்ட்ஸாக வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இந்த எலக்ட்ரோடை தான் நம்ம வந்து செஸ்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம். இந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா V1, V2, V3, V4, V5 அண்ட் V6. V means vector which shows the direction of the current flow. current flowவோட direction வந்து show பண்ணும். V means vector. Then position of the chest leads பார்ப்போம். V1 பார்த்தீங்கன்னா over 4th intercostal space near right sternal margin. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்கோஸ்டல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். 2 ரிப்ஸ் கேஜுக்கும் இடையில் இருக்க ஸ்பேஸை தான் வந்து நம்ம இன்டர்கோஸ்டல்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வந்து 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ், அதாவது 4வது ரிப்கேஜில் உள்ள ஸ்பேஸில் வந்து இருக்குது. V1 வந்து 4வது ரிப்கேஜில் உள்ள ஸ்பேஸில் இருக்குது. எது பக்கத்தில்னு பார்த்தீங்கன்னா நியர் ரைட் ஸ்டெர்னல் மார்ஜின். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம். இது வந்து ரைட் ஸ்டெர்னம் மார்ஜினில் வந்து V1 வந்து இருக்குது. தென் V2 வந்து பார்ப்போம். V2 பார்த்தீங்கன்னா ஓவர் 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் நியர் லெஃப்ட் ஸ்டெர்னல் மார்ஜின். இது வந்து ஸ்டெர்னம், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ இதே V2 பார்த்தீங்கன்னா அதே 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் தான் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. ஸ்டெர்னத்துக்கு லெஃப்ட் சைடு மார்ஜினில் வந்து இருக்குது. தென் V3 பார்க்குறதுக்கு முன்னாடி V4 வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஓவர் லெஃப்ட் 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ஆன் த மிட் கிளாவிகுலர் லைன். அதாவது இதுதான் வந்து கிளாவிக்கிள். இந்த கிளாவிக்கிளுக்கு சென்டரில் உள்ளது தான் மிட் கிளாவிகுலர் லைன்னு சொல்லுவோம். சென்டராக வந்து கோடு போட்டுக்கிட்டே வாங்க. அதில் வந்து 5th இன்டர்கோஸ்டல் இருக்குல்ல, அந்த 5th ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த கிளாவிக்கல்லேருந்து நேராக கோடு போட்டுட்டு வாங்க. இது வந்து 4வது ஸ்பேஸு, இது வந்து 5வது ஸ்பேஸ். இந்த 5வது ஸ்பேஸில் தான் வந்து V4 வந்து இருக்குது. தென் V3 பார்த்தீங்கன்னா V2க்கும் V4க்கும் சென்டரில் வந்து V3 வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம V5 வந்து பார்க்கலாம். V5 பார்த்தீங்கன்னா ஓவர் லெஃப்ட் 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ஆன் த ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன். அதாவது V5யும் பார்த்தீங்கன்னா வந்து 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டீரியர் ஆக்சிலரி லைனில் இருக்குது. ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன்னா என்னென்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சிலா. இது முன்னாடி வந்து ஒரு கோடு போட்டால் ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் ஆக்சிலா. இது முன்னாடி வந்து ஒரு கோடு போட்டால் ஆன்டீரியர் ஆக்சிலரி லைனுன்னு சொல்லுவோம். இதில் வந்து 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் வந்து V5 வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து V6 பார்ப்போம். ஓவர் லெஃப்ட் 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ஆன் த மிட் ஆக்சிலரி லைன். இந்த V6ம் பார்த்தீங்கன்னா வந்து 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து மிட் ஆக்சிலரி லைனில் இருக்குது. ஆக்சிலாவில் முன்னாடி போட்ட கோடு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன். இதே அந்த ஆக்சிலாவில் மிடில் கோடு போட்டிங்கன்னா வந்து மிட் ஆக்சிலரி லைன். நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் ஆஃப் நார்மல் இசிஜி பார்ப்போம். அதாவது நார்மல் இசிஜியோட வேவ்ஸை பற்றி பார்ப்போம். நார்மல் இசிஜியில் பார்த்தீங்கன்னா வந்து வேவ்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இன்டர்வல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் செக்மெண்ட்ஸ் இருக்கும். இசிஜி வேவை வந்து லிம் லீடு 2 தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இந்த நார்மல் இசிஜி வேவ்ஸுக்கு நேமு பார்த்தீங்கன்னா P வேவ், QRS காம்ப்ளெக்ஸ் அண்டு T வேவ். நெக்ஸ்ட்டு இந்த வேவ்ஸ்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏட்ரியல் டீபோலரைசேஷன். இந்த ஏட்ரியல் டீபோலரைசேஷன்னா ஏட்ரியா இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதை தான் நம்ம டீபோலரைசேஷன் சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து P வேவ் வந்து உருவாகும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்டில் ஆஃப் ஹீஸ் அண்டு வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். வென்ட்ரிகுலர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா டீபோலரைசேஷன் ஆகையில், டீபோலரைசேஷனாக கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் வந்து டீபோலரைசேஷன் ஆகையில் பார்த்திங்கன்னா வந்து QRSன்னு ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன்னா ரிலாக்ஷன்.
வென்ட்ரிகுலார் வந்து ரிலாக்ஸ் ஆகையில் பார்த்தீங்கன்னா டி வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் பிஆர் இன்டர்வல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பி வேவுக்கும் ஆர் வேவுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கும். அதை தான் வந்து நம்ம பிஆர் இன்டர்வல்னு சொல்லுவோம். இந்த பிஆர் இன்டர்வல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏவி நோடில் வந்து நடக்குது. தென் இந்த வேவ்ஸ்லாம் கிராஃபில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா பி வேவ். பி வேவ் வந்து எதனால் வருது? ஏட்ரியல் வந்து டீப் போலரைசேஷன் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பி வேவ் வந்து வரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூஆர்எஸ் வேவ். கியூஆர்எஸ் வேவ் வந்து எதனால் வருது? வென்ட்ரிகுலார் வந்து டீப் போலரைசேஷன் ஆகும், அதனால தான் கியூஆர்எஸ் வருது. இது கியூ, இது ஆர், இது வந்து எஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டி வேவ். டி வேவ் வந்து எதனால் வருது? வென்ட்ரிகுலார் வந்து ரீபோலரைசேஷன், அதாவது ரிலாக்ஸ் ஆகும், அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டி வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் உங்களுக்கு வந்து பிஆர் இன்டர்வல் கியூடி இன்டர்வல்னால் என்னென்னு தெரியணும். இந்த பிக்கும் இந்த ஆருக்கும் இடையில் உள்ள கேப்பை தான் வந்து நம்ம பிஆர் இன்டர்வல்னு சொல்லுவோம். அதே போல் இந்த கியூக்கும் இந்த டிக்கும் இடையில் உள்ள கேப்பை தான் வந்து நம்ம கியூடி இன்டர்வல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செக்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். பிஆர் செக்மெண்ட், அதாவது இந்த பிக்கும் இந்த ஆருக்கும் இடையில் ஒரு கோடு வருது பாருங்கள் வேவ், அதை தான் வந்து நம்ம பிஆர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி செக்மெண்ட். இந்த எஸ்ஸுக்கும் இந்த டி வேவுக்கும் இடையில் வந்து ஒரு கோடு வருதுல, இதை தான் வந்து நம்ம எஸ்டி செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஒவ்வொரு வேவையும் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அந்த வேவில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பி வேவ் பார்ப்போம். பி வேவ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேவ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேவ் இன் இசிஜி. இசிஜியில் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வந்து பி வேவ் தான். இது வந்து பாசிட்டிவ் வேவ். இந்த பி வேவை வந்து நம்ம ஆர்டிஎல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த பி வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பி வேவ் பார்த்திங்கன்னா வந்து ஆட்ரியல் வந்து டீபோலரைசேஷன் ஆகிறனால வந்து இந்த பி வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டீபோலரைசேஷன் பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோட்லேருந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்டிரியல் மசிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தென் ஆட்ரியல் ரீபோலரைசேஷன் பார்த்திங்கன்னா வந்து தனி வேவாக வந்து இசிஜியில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா வந்து வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷனோட மெர்ஜாக இருக்கும். இதை வந்து நம்ம கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். தென் இந்த பிவேவோட டியூரேஷன், ஆம்ப்ளிடியூட் அண்டு மோர்பாலஜி பார்ப்போம். மோர்பாலஜினா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப். இந்த பிவேவோட நார்மல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். அதே நார்மல் ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா 0.1 to 0. மில்லி வோல்டு. தென் மோர்பாலஜி பார்ப்போம். பிவேவ் பார்த்தீங்கன்னா நார்மலி பாசிட்டிவாக தான் இருக்கும். அது எந்த லீட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் 1, லீட்ஸ் 2, தென் ஏவிஎஃப், V4, V5 அண்டு V6. இதுலாம் பிவேவ் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா ஏவிஆரில் வந்து பிவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். தென் ரிமைனிங் இருக்கிற லீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிளாக இருக்கும். அதாவது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது பைபேசிக்காக இருக்கலாம். பைபேசிக்னால் 2 ஃபேஸஸ் இருக்கும், அல்லது ஃப்ளாட்டாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம பிவேவோட டியூரேஷன், ஆம்ப்ளிடியூட், மார்பாலஜி வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். ரைட் ஆர்ட்ரியல் ஹைப்பர்ட்ரோபி. ஹைப்பர்ட்ரோபினா என்லார்ஜ்டு மீனிங்கு, அளவுக்கு அதிகமாக வந்து வளர்றது. ரைட் ஆர்ட்ரியல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆகையில் பார்த்தீங்கன்னா பிவேவ் வந்து டாலாக இருக்கும். மோர் தென் 2.5 மில்லிமீட்டர் இன் லீட் 2. 2.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா லீடு 2ல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியல் ஹைப்பர்ட்ரோபி. லெஃப்ட் ஆர்ட்ரியல் ஹைப்பர்ட்ரோப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த பிவேவ் வந்து டாலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர்டு பேஸ்டு ஆர் எம் ஷேப்டாக வந்து அந்த பிவேவ் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ரியல் எக்ஸ்ட்ரா சிஸ்டோல். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ட் ஆகிறது, எக்ஸ்ட்ரா சிஸ்டோல்னா அதிகமாக கான்ட்ராக்ட் ஆகிறது. ஆட்ரியல் அதிகமாக கான்ட்ராக்ட் ஆகையில் பார்த்தீங்கன்னா பிவேவ் வந்து ஸ்மாலாக ஷேப்லெஸ்ஸாக வந்து இருக்கும். தென் ஹைப்பர் கலிமியானா என்னென்னு பார்ப்போம். ஹைப்பர் கலிமியானா வெரி ஹை லெவல் ஆஃப் எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் இன் த பிளட்டு. பிளட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான பொட்டாசியம் இருக்கையில் வந்து ஹைப்பர் கலிமியான்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பிவேவ் வந்து ஆப்சண்டாக இருக்கும், இல்லாட்டி ஸ்மாலாக இருக்கும். தென் ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை தான் வந்து ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னு சொல்லுவோம். இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை வந்து
அர்த்மியான்னு சொல்லுவோம். இந்த அர்த்மியானால் பிளட் கிளாட்ஸ் வரும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். இந்த அர்த்மியா எதனால் வருது, அதாவது இந்த ஆர்ட்ரியல் ஃபிப்ரிலேஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு பியூர் பிளட் ஃப்ளோ, கம்மியான இரத்த ஓட்டம் இருக்கிறனால வந்து இந்த ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து வருது. இந்த ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் பி வேவ் பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு QRS காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். QRS காம்ப்ளெக்ஸுக்கு அனதர் நேம் பார்த்திங்கன்னா இனிட்டியல் வென்ட்ரிகுலார் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் Q வேவ் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், இதை வந்து நெகட்டிவ் வேவ்னு சொல்லுவோம். தென் R வேவ் பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் வேவ்னு சொல்லுவோம். R வேவ் வந்து டாலாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து S வேவ்னு இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் வேவ். இந்த S வேவ் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். QRS காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் மசில் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா டீபோலரைசேஷன் ஆறனால இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Q வேவ் வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டத்தில் பேசல் போர்ஷன் வந்து டீபோலரைசேஷன் ஆகிறனால Q வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் R வேவ் பார்த்திங்கன்னா இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டத்தில் அபிக்கல் போர்ஷனில் வந்து டீபோலரைசேஷன் ஆகிறனால R வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் S வேவ் பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் மசிலோட பேசல் போர்ஷன் வந்து டீபோலரைசேஷன் ஆகிறனால இந்த S வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் அண்டு ஆம்பிளிடியூட் பார்ப்போம். இந்த QRS காம்ப்ளெக்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 0.08 செகண்ட் டு 0.10 செகண்ட், இதுக்கு இடையில தான் வந்து இந்த QRS காம்ப்ளெக்ஸோட டியூரேஷன் இருக்குது. தென் ஆம்பிளிடியூட் பார்ப்போம். ஆம்பிளிடியூட் ஆஃப் Q வேவோட ஆம்பிளிடியூட் பார்த்திங்கன்னா 0.1 டு 0.2 மில்லி வோல்ட். அதுக்கப்புறம் R வேவோட ஆம்பிளிடியூட் பார்த்திங்கன்னா 1 மில்லி வோல்ட். அதுக்கப்புறம் S வேவோட ஆம்பிளிடியூட் பார்த்திங்கன்னா 0.4 மில்லி வோல்ட். நெக்ஸ்ட்டு QRS காம்ப்ளெக்ஸோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். பண்டில் பிரான்ச் பிளாக், அதாவது பண்டில் ஆஃப் பிரான்ச் வந்து பிளாக் ஆகில பார்த்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரோலாங்டாக இருக்கும் அல்லது டிஃபார்ம்டாக இருக்கும். ப்ரோலாங்டுனா அதிகமாக நீடித்து இருக்கும், இல்லாட்டி டிஃபார்ம்டாக இருக்கும். தென் ஹைப்பர் கல்மியானா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பிளட்டில் உள்ள பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமானால் அதை நம்ம ஹைப்பர் கல்மியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் கல்மியா அப்போ பார்த்தீங்கன்னா QRS ப்ரோலாங்டாக இருக்கும். QRS வந்து ப்ரோலாங்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு T வேவ் பார்ப்போம். T வேவ்னா ஃபைனல் வென்ட்ரிகுலர் காம்ப்ளெக்ஸ். இந்த T வேவ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேவ். இந்த T வேவ் எதனால் உருவாகுதுன்னு பார்ப்போம். ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர், வென்ட்ரிகுலர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ரீபோலரைசேஷன் ஆகையில் இந்த T வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். ரீபோலரைசேஷன்னா ரிலாக்ஸேஷன். தென் இந்த T வேவோட டியூரேஷன் ஆம்பிளிடியூட் பார்ப்போம். T வேவோட நார்மல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 0.2 செகண்ட். அதே ஆம்பிளிடியூட் T வேவோட நார்மல் ஆம்பிளிடியூட் பார்த்திங்கன்னா 0.3 மில்லி வோல்ட். நெக்ஸ்ட்டு T வேவோட மார்பாலஜி பார்ப்போம். லீடு 1, லீடு 2 அண்டு V5 அண்டு V6ல் பார்த்தீங்கன்னா T வேவ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். லீடு AVRயில் பார்த்தீங்கன்னா P வேவ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். இன்வெர்ட்டட்னா அப்சைடு டவுனாக இருக்கும். அதர் லீட்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்கும். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அல்லது ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம T வேவோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். அக்யூட் மயோகார்டியல் இஸ்சிமியானா பிளட் ஃப்ளோ இருக்குல்ல, ஹார்ட்டுக்கு வர பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மயோகார்டியல் இஸ்சிமியான்னு சொல்லுவோம். அக்யூட்னா கடுமையான. ஹைப்பர் அக்யூட் T வேவ் டெவலப்ஸு, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் அக்யூட் T வேவ்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஹைப்பர் அக்யூட் T வேவ்னா டாலாக இருக்கும், அதுக்கப்புறம் போட் பேஸ்டு T வேவாக இருக்கும், வித் ஸ்லைட்டாக வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு ஏஜ்னால் வயசானவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் வென்டிலேஷன். வாட் இஸ் ஹைப்பர் வென்டிலேஷன்? ஹைப்பர் வென்டிலேஷன்னா டீப் ப்ரீத்திங்கை தான் ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ திடீர்னு நீங்கள் பேனிக் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அதிகமாக வந்து ப்ரீத் பண்ணுவீங்க, ஓவராக ப்ரீத் பண்ணுவீங்க, அதை தான் வந்து ஹைப்பர் வென்டிலேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்சைடினா அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் ஒரி பண்ணுறது, அதுக்கப்புறம் பயப்படுறத வந்து என்சைடின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மயோகார்டியல்
இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா ஹார்ட் அட்டாக்கை தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். தென் லெஃப்ட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி. ஹைப்பர்ட்ரோபினா என்லார்ஜ்டு. வென்ட்ரிகுலார் லெஃப்ட் வென்ட்ரிகுலார் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா என்லார்ஜ்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிகார்டிட்ஸ். வாட் இஸ் பெரிகார்டிட்ஸ்? நம்ம ஹார்ட்டில் வந்து 3 லேயர் இருக்குன்னு பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா பெரிகார்டியம்னு ஒரு லேயர் இருக்குல்ல, அதில் வந்து சீரஸ் லேயர், ஃபைப்ரஸ் லேயர்னு இருக்கும். இந்த சீரஸ் லேயருக்கும் ஃபைப்ரஸ் லேயருக்கும் இடையில் வந்து பெரிகார்டியல் கேவிட்டின்னு இருக்கும். அந்த பெரிகார்டியல் கேவிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்து சுரக்கும். அந்த ஃபீல்டு எது சுரக்கும்னு பார்த்திங்கன்னா சீரஸ் லேயர் தான் அந்த ஃபீல்டை வந்து செக்ரேட் பண்ணும். அந்த பெரிகார்டியல் கேவிட்டியில் வந்து அந்த ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த ஃபீல்டோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து பீட் ஆகையில் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணும். பட் இந்த பெரிகார்டிட்ஸ் டிசீஸ் எப்படி வரும்னா, அந்த ஃபீல்டு இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா கம்மியாகையில் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து பெரிகார்டிட்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். இந்த பெரிகார்டிட்ஸ் டிசீஸ் வரையில் பார்த்திங்கன்னா கடுமையான செஸ்ட் பெயின் வந்து வரும். தென் இப்போ நம்ம பார்த்த ஹைப்பர் வென்டிலேஷன், என்சைட்டி, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், லெஃப்ட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி அண்டு பெரிகார்டிட்ஸ், இதெல்லாம் வரையில் பார்த்திங்கன்னா டி வேவ் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது இன்வெர்ட்டடாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஹைப்போகலிமியானா என்னென்னு பார்ப்போம். ஹைப்போகலிமியானா உங்கள் பிளட்டில் உள்ள பொட்டாசியம் லெவல் நார்மலாக இல்லாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ஹைப்போகலிமியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போகலிமியா அப்போ டி வேவ் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது இன்வெர்ட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்கலிமியா. ஒன்று நல்லா டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க. ஹைப்போகலிமியாவும் ஹைப்பர்கலிமியாவும் வேர்டு ஒரே மாதிரி இருக்கும். பட்டு ஹைப்போகலிமியானா பொட்டாசியம் வந்து லோவாக இருக்கும், ஹைப்பர்கலிமியானா பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த ஹைப்பர்கலிமியாவில் பார்த்தீங்கன்னா டி வேவ் வந்து டால் அண்டு டெண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம யூ வேவ் பார்ப்போம். யூ வேவ் பார்த்திங்கன்னா எப்போதுமே தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் வேவ் தான். இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா பேப்புலரி மசில் வந்து ரீபோலரைசேஷன் ஆகையில் வருது. பேப்புலரி மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகையில் வந்து இந்த யூ வேவ் வந்து வரும். இது வந்து எப்போதுமே தெரியாது. இது வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் வேவ் தான். பேப்புலரி மசில்னால் என்னென்னு உங்களுக்கு இந்த இமேஜில் காட்டுறேன். இந்த தெரியுதில் இதான் வந்து பேப்புலரி மசில்ஸ். தென் இந்த யூ வேவோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். ஹைப்பர்கல்சிமியானா நம்ம பிளட்டில் அதிகமான கால்சியம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைப்பர்கல்சிமியான்னு சொல்லுவோம். தென் தைரோடாக்சிகாசிஸ். வாட் இஸ் தைரோடாக்சிகாசிஸ்? அதிகமான தைராய்டு ஹார்மோன் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தைரோடாக்சிகாசிஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஹைப்போகலிமியானா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம பிளட்டில் பொட்டாசியம் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைப்போகலிமியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர்கல்சிமியா, தைரோடாக்சிகாசிஸ் அண்டு ஹைப்போகலிமியா இது வரையிலாம் பார்த்திங்கன்னா வந்து யூ வேவ் வந்து அப்பியர் ஆகும். அதுவும் இந்த யூ வேவ் பார்த்திங்கன்னா ஹைப்போகலிமியாவில் வந்து ப்ராமினண்ட்டாக வந்து அப்பியர் ஆகும். தென் மயோகார்டியல் இஸ்டிமியானா நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு வந்து ரெடியூஸ் ஆனால் மயோகார்டியல் இஸ்டிமியான்னு சொல்லுவோம். இந்த மயோகார்டியல் இஸ்டிமியாவில் பார்த்தீங்கன்னா யூ வேவ் வந்து அப்பியர் ஆகும், பட்டு இன்வெர்ட்டடாக இருக்கும். இன்வெர்ட்டட்னா அப்சைட் டவுனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வல்ஸ் அண்டு செக்மெண்ட்ஸ் ஆஃப் இசிஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிஆர் இன்டர்வல் பார்ப்போம். பிஆர் இன்டர்வல்னால் என்ன? பி வேவோட தொடக்கத்துக்கும் கீ வேவோட தொடக்கத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் நம்ம பிஆர் இன்டர்வல்னு சொல்லுவோம். இந்த பிஆர் இன்டர்வல் பார்த்திங்கன்னா ஆட்ரியல் வந்து டீபோலரைசேஷன் ஆகிறதுனாலையும் அதுக்கப்புறம் இம்புல்ஸை வந்து ஏவி நோடுக்கு கண்டக்ஷன் பண்ணுறனாலையும் வந்து பிஆர் இன்டர்வல் வந்து வருது. நெக்ஸ்ட்டு பிஆர் இன்டர்வலோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். இட் இஸ் ப்ரோலாங்டு. அந்த பிஆர் இன்டர்வல் பார்த்திங்கன்னா ப்ரோலாங்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பிரெடிகார்டியான்னு சொல்லுவோம். பிரெடிகார்டியானா ஸ்லோ ஹார்ட் ரேட், அதாவது 60 பீட்டுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பிரெடிகார்டியான்னு சொல்லுவோம். அண்டு ஃபஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்கு, அந்த பிஆர் இன்டர்வல் வந்து ப்ரொலாகண்டாக இருந்துச்சுன்னா பிரெடிகார்டியா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிகிரி ஆஃப் ஹார்ட் பிளாக்கோட ஃபஸ்ட் டிகிரி. தென் அந்த பிஆர் இன்டர்வல் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம
டெக்கிகார்டியான்னு சொல்லுவோம். டெக்கிகார்டியானா ஃபாஸ்டஸ்ட்டு ஹார்ட் ரேட்டை தான் டெக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அதாவது 100 பெர் மினிட்டுக்கு வந்து 100 பீட்டுக்கு அதிகமாக வந்து ஹார்ட் பீட் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம டெக்கிகார்டியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உல்ஃப் பர்கின்சன் ஒயிட் சிண்ட்ரம். உல்ஃப் பர்கின்சன் ஒயிட் சிண்ட்ரம்னா நம்ம ஹார்ட் சேம்பர்ஸ், அப்பர் சேம்பர்ஸ், லோவர் சேம்பர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் பாத்வே வரும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிக்கும். இதை தான் வந்து நம்ம உல்ஃப் பர்கின்சன் ஒயிட் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இமேஜை பாருங்கள். இதில் வந்து ஹார்ட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்வே கிரியேட் ஆகுது பாருங்கள். இதை தான் வந்து நம்ம உல்ஃப் பர்கின்சன் ஒயிட் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லோன் கனான் லிவின் சிண்ட்ரம். இதை வந்து எல்ஜிஎல் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பை பாசிங் த ஏவி நோடு. இதுவும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு த உல்ஃப் பர்கின்சன் ஒயிட் சிண்ட்ரம். இந்த WPW சிண்ட்ரம் மாதிரி தான் இதுவும் இருக்கும், இந்த எல்ஜிஎல் சிண்ட்ரமும். நெக்ஸ்ட்டு வந்து டுஷான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டுஷான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபினா த இன்ஹெரிட்டடு டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் வீக்னஸ். மஸ்குலர் வீக்னஸை தான் வந்து நம்ம DMDன்னு சொல்லுவோம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து பாய்ஸுக்கு தான் வரும். நெக்ஸ்ட்டு QT இன்டர்வல் பார்ப்போம். Q தொடங்குறதுக்கும் T முடிகிறதுக்கும் இடையில் இருக்கிறது தான் QT இன்டர்வல்னு சொல்லுவோம். இந்த QT இன்டர்வல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் அண்டு ரீபோலரைசேஷன். அதாவது வென்ட்ரிகுலார் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகையில் பார்த்தீங்கன்னா இந்த QT இன்டர்வல் வந்து இண்டிகேட் ஆகுது. இந்த QT இன்டர்வலோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 0.4 அண்டு 0.42 செகண்ட். நெக்ஸ்ட்டு QT இன்டர்வலோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். லாங் QT சிண்ட்ரம். லாங் QT சிண்ட்ரம்னா ஹார்ட் ரிதம் டிசார்டரை தான் லாங் QT சிண்ட்ரம்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் டிசார்டர் பார்த்திங்கன்னா வந்து பொட்டன்டியலி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கேஆடிக் ஹார்ட் பீட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா ஹார்ட் அட்டாக். தென் மயோகார்டிடிட்ஸ். மயோகார்டிடிட்ஸ்னால் மிடில் லேயர், நம்ம ஹார்ட்டோட மிடில் லேயரை வந்து மயோகார்டியம்னு சொல்லுவோம். அதில் ஏற்படுற இன்ஃப்ளாமேஷனை தான் நம்ம வந்து மயோகார்டிடிட்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹைப்போகல்சிமியா. ஹைப்போகல்சிமியானா என்னென்னு பார்ப்போம். ஹைப்போகல்சிமியானா நம்ம பிளட்டில் கம்மியான கால்சியம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைப்போகல்சிமியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா தைராய்டு கிளாண்டு வந்து கம்மியான தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணால் அதை வந்து நம்ம ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். இந்த லாங் QT சிண்ட்ரம், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், மயோகார்டிடிட்ஸ், ஹைப்போகல்சிமியா அண்டு ஹைப்போதைராய்டிசம் இதெல்லாம் இருந்துச்சுனான்னு பார்த்தீங்கன்னா QT இன்டர்வல் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். ப்ரொலாங்டுனா நல்லா நீடித்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து QT இன்டர்வல் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அது எதனாலன்னு பார்ப்போம். ஷார்ட் QT சிண்ட்ரம் அண்டு ஹைப்பர் கல்சிமியா. ஹைப்பர் கல்சிமியானா நம்ம பிளட்டில் அதிகமான கால்சியம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைப்பர் கல்சிமியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் கல்சிமியாவும் ஷார்ட் QT சிண்ட்ரமும் இருந்தால் பார்த்தீங்கன்னா QT இன்டர்வல் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்நார்மலாக இருக்கும். நார்மலான QT இன்டர்வலாக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ST செக்மெண்ட் பார்ப்போம். ST செக்மெண்ட்னா இண்ட் ஆஃப் S வேவ் அண்ட் த ஆன்செட் ஆஃப் T வேவ். S வேவ் முடிவிலேருந்து T வேவ் தொடக்கம் வரை உள்ளது தான் ST செக்மெண்ட்னு சொல்லுவோம். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் பீரியடில் இருக்குது. அடுத்து J பாயிண்ட்டு. J பாயிண்ட்டுனா என்னென்னு பார்ப்போம். ST செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது தான் J பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸுக்கும் ST செக்மெண்ட்டுக்கும் இடையில் வந்து இது இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் J பாயிண்ட்டு. தென் ST செக்மெண்டோட டியூரேஷன் பார்ப்போம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.08 செகண்ட். நெக்ஸ்ட்டு ST செக்மெண்டோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். anterior or inferior myocardial infarction, left bundle branch block and acute pericarditis.
இதெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா எஸ்டி செக்மெண்ட் வந்து எலிவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் அத்லெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா as usually எஸ்டி செக்மெண்ட் வந்து எலிவேட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் acute myocardial ischemia, posterior myocardial infarction, ventricular hypertrophy அண்டு hypokalemia இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எஸ்டி செக்மெண்ட் வந்து டெப்ரெஷன் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் எஸ்டி செக்மெண்ட் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்போகல்சிமியா இருந்துச்சுன்னா எஸ்டி செக்மெண்ட் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும், நல்லா நீடித்து இருக்கும். ஹைப்போகல்சிமியானா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கம்மியான கால்சியம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைப்போகல்சிமியான்னு சொல்லுவோம். தென் எக்ஸ்டி செக்மெண்ட் இஸ் ஷார்ட்டனடு. எக்ஸ்டி செக்மெண்ட் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கல்சிமியா வந்துச்சுன்னா எஸ்டி செக்மெண்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஹைப்பர் கல்சிமியானா அதிகமான கால்சியம் வந்து பிளட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைப்பர் கல்சிமியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் இன்டர்வல் பார்ப்போம். ஆர்ஆர் இன்டர்வல்னால் 2 ஆர் வேவுக்குமே இடையில் இருக்கிற டயத்தை தான் வந்து நம்ம ஆர்ஆர் இன்டர்வல்னு சொல்லுவோம். இது எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷனை வந்து தெரிஞ்சுக்கிற இந்த ஆர்ஆர் இன்டர்வல் வந்து உதவுது. ஆர்ஆர் இன்டர்வலோட நார்மல் டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட். இந்த ஆர்ஆர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹார்ட் ரேட்டையும் இர்ரெகுலர் ஹார்ட் ரேட்டையும் கால்குலேட் பண்ண உதவுது. ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் ஹார்ட் ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹார்ட் ரேட் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிக் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸஸ். அதாவது 2 ஆர்ஆர் இருக்குல்ல வேவ், அதுக்கு இடையில் எத்தனை பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. 6 × 300 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6 × 300 டிவைட் பண்ணால் 50 பீட்ஸ் வரும். அப்போ பெர் மினிட்ஸுக்கு 50 தாட்டி நம்ம இதயம் வந்து துடிக்குது. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதில் வந்து 6 லார்ஜ் பாக்ஸ் தான் இருக்கணும்னா இல்லை, எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஆனால் ஃபார்முலா இதான். HR = 300 டிவைட் பை நம்பர் ஆஃப் பிக் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ். அந்த 2 காம்ப்ளெக்ஸுக்கும் இடையிலே எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அந்த ஸ்கொயர் பாக்ஸை எண்ணி 300ஆல் டிவைட் பண்ணணும். அதான் வந்து ஹார்ட் பீட். தென் அனதர் ஃபார்முலா ஒன்று இருக்குது. HR = 1500 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸஸ். 2 காம்ப்ளெக்ஸுக்கும் இடையில் எத்தனை ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு எண்ணணும். இந்த ஸ்மால் ஸ்கொயர்ஸை எண்ணி 1500ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 300ஆல் டிவைட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் ஸ்கொயர்ஸை எண்ணணும். இது ரெண்டாவது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 1500ஆல் வந்து டிவைட் பண்ணணும், ஸ்மால் ஸ்கொயர்ஸை வந்து எண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ரெகுலர் ஹார்ட் ரேட் மட்டும்தான். இர்ரெகுலருக்கு இந்த ஃபார்முலா வந்து செட் ஆகாது. அடுத்த ஃபார்முலா அது என்னன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஃபார்முலா. இர்ரெகுலர் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா நம்பர் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ் இன் 6 செகண்ட்ஸ் × 10. அதாவது 6 செகண்ட்ஸ்க்குள்ளே எத்தனை QRS காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு செகண்டுனா 5 லார்ஜ் பாக்ஸு சேர்ந்தால் தான் ஒரு செகண்டு. அப்போ 30 லார்ஜ் பாக்ஸு சேர்ந்தால் தான் 6 செகண்டு. இந்த 30 லார்ஜ் பாக்ஸில் எத்தனை QRS காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 7 QRS காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அப்போ 7 × 10 70 ஹார்ட் பீட்ஸு பெர் மினிட்டுக்கு வந்து 70 ஹார்ட் பீட்ஸு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம QRS காம்ப்ளெக்ஸ் வந்து 6 செகண்ட்ஸுக்கு பார்க்கணும். 6 செகண்ட்ஸ்னால் 30 லார்ஜ் பாக்ஸு. இந்த 30 லார்ஜ் பாக்ஸுக்குள்ளே வந்து எத்தனை QRS இருக்குதுன்னு எண்ணணும். இதில் வந்து 7 இருக்குது. இந்த 7 வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். 7 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை வரும்? 70 வரும். அப்போ பெர் மினிட்க்கு 70 தாட்டி வந்து இதயம் துடிக்குது. இது பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ரிதம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ரெகுலர் ரிதமை கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது வந்து இர்ரெகுலர் ரிதம் வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட்டோட வேரியபிலிட்டி, அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் ரேட்டோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். கார்டியோவாஸ்குலார் டைஃபங்க்ஷன் சச்சஸ் ஹைப்பர் டென்ஷன்னா அதிகமான பிளட் ப்ரெஷரை தான் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டியாபெட்டிஸ் மெலிட்டோஸ். டியாபெட்டிஸ்னால் பிளட் சுகரை தான் வந்து நம்ம டியாபெட்டிஸ் மெலிட்டோஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் சச்சஸ் பேனிக் அண்டு anxiety.
பேனிக்னா திடீர்னு நீங்கள் பயப்படுறது தான் பேனிக்னு சொல்லுவோம். ஆன்சைட்டினா அதிகமாக வந்து ஒரி பண்ணுறது தான் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது மனநல பிரச்சனைகள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம இசிஜினா என்ன, எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியாட்டி இந்த வீடியோவை இன்னொரு தாட்டி வந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். Bye bye students, I will come back to another video.